பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் அவங்க அடிப்படை தேவைகளுக்கான ஆக்சசபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் பொருளாதாரம். ஒரு ஸ்டேட்டோட பொருளாதாரம் பொதுவாகவே ஒரு தனி நபரோட வளர்ச்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த தனி நபரோட வளர்ச்சி அவரோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அடிப்படை தேவைகள் அவருக்கு எவ்வளவு தரமா கிடைக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடிப்படை தேவைன்னா என்னங்க? உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி. நம்ம இந்த மருத்துவம் கல்விக்கு வருவோம். எத்தனை பேரு சின்ன காய்ச்சலுக்கு கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆப்ட் பண்றோம். மேக்சிமம் சதவீத மக்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தான் ஆப்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொடுக்குற அளவுக்கு தரமான மருத்துவம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிடைக்கிறது இல்லை. கல்வியும் இதே தாங்க. எத்தனை பேர் அவங்க குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் சதவீதம் இல்லை. நானே சொல்றேன், நானே பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தாங்க. இப்போவும் நிறைய பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அவங்க பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்க வச்சு ஆளாக்கிடணும்னு இப்போவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கொடுக்கக்கூடிய தரமான கல்வியை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா ஏன் மக்கள் பிரைவேட் தனியார் நிறுவனத்துக்கு போறாங்க? இங்க கதை என்னன்னா, தனியார் நிறுவனம் நடத்த வேண்டிய மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்திட்டு வராங்க. அரசாங்கம் தரமா கொடுக்க வேண்டிய கல்வி, மருத்துவத்தை தனியார் நிறுவனம் கொடுத்துட்டு வருது. இப்படி நடந்துட்டு இருந்தா எப்படிங்க இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும்? ஒரு தனி நபரோட வளர்ச்சி என்னைக்கு மேம்படுதோ அன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும். இதை தான் எங்க விஜயண்ணா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட பொருளாதார நிலையில மாற்றம் வரணும் அப்படின்னா 2026 மக்களாகிய நம்ம மூலியமா ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் அது முடியும்.